அனைவருக்கும் வணக்கம். நேற்று கோதுமை களி செய்திருந்தோம். ஒரு குண்டை மீந்துருச்சு, தனி ஊற வச்சுருந்தோம். இதை நொறுங்க கரைச்சிடலாம். இதுக்கு சைடு என்ன பார்த்தீங்கன்னா, இது தேங்காய் தயிர், தேங்காய் பால் எடுத்து தயிர் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 4 மணி நேரம் தயிர் ஆகி சும்மா புளிப்பாக சூப்பராக அருமையாக இருக்குது. தயிர் நல்லாவும் இருக்குது. இன்றைக்கி மாட்டு தயிர் ஊற்றலைங்க, தேங்காய் பாலை எடுத்து தயிர் ஆக்கி வச்சுருக்கோம். அந்த தயிரை ஊற்றி தான் இப்போ நம்ம ஒரு கோதுமை களிக்கு கரைச்சி கூழாக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா கலைக்கு நல்லா கரைச்சிட்டு லாஸ்ட்டாக தயிர் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நல்லா கரைச்சிடலாம். இப்போ இது உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா கரைச்சிடலாங்க. பாருங்கள், கோதுமை களி செய்து நல்லா கூழாக்கிட்டோம். இப்போ தேங்காய் தயிர் ஊற்றிடலாங்க. தேங்காய் பாலோட தயிர் பாருங்கள், தயிர் நல்லா கட்டியாக இருக்குது. இதுங்களா, நல்லா தயிர் கட்டியாகிட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே ஊற்றி கரைச்சிடலாம். இப்போது தயிர் நல்லா சூப்பராக கட்டியாகவே நல்லா வந்துருக்கு. பரவாயில்ல பாருங்கள், அதில் தயிர் தான் எவ்வளோ கட்டியாக வந்துருக்கு பார்த்தீங்களா? தேங்காய் பாலை எடுத்து நம்ம தயிர் ஆக்கியிருக்கோம். அதான் இன்றைக்கி ஊற்றிருக்கோம் கூழ் கரைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதுலேயும் மருத்துவ குணங்கள் நிறைய, இந்த தேங்காய் பாலில் தேங்காய் தயிர் மோரில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. தேங்காய் பால் தயிர் மோர்லாம் செய்யுது எப்படின்றது இன்றைக்கி வீடியோ போட்டு ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்திருக்கு. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. உப்புலாம் கரெக்டாக போடாச்சு. அப்படியே சூப்பராக கரைச்சிட்டோம். அப்படியே குடிச்சிடலாம். நீங்கள் சேம டேஸ்ட்டில் ஊற எடுத்து அப்படியே குடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், அப்படியே குடிச்சிடலாம். இப்போது இன்றைக்கி பாருங்க, கோதுமை கூழ் கரைச்சிட்டோம். இந்த கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று களி செஞ்சோம், கோதுமை களி செய்திருந்தோம். அதில் ஒரு உண்டை மீந்தது, அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம். காலைல எடுத்து, அதாவது தேங்காயில் செய்த தயிரை வச்சு ஊற்றி கரைச்சி சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் செய்திருக்கோம். நமக்கு ரெண்டுமே பலவிதமான மடங்கு நன்மைகளை தரக்கூடியது தான். நீங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் தான், நெல்லிக்காய் ஊறுகாய், கோதுமை கூழ். ஓகேங்களா? கோதுமையால் செய்யப்பட்ட கூழ் கிடைக்கும் நன்மை என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் உடலுக்கு பல நன்மைகளை தருகின்றன. இவை ஆற்றல் அளிப்பதுடன் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன, இரத்த சர்க்கரை அளவை சீராக்குகின்றன, இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன மற்றும் உடல் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன் போன்ற பல சத்துக்களை வழங்குகின்றன. முக்கிய நன்மைகள்: ஆற்றல் மற்றும் சத்துக்கள். கோதுமை மாவு புரோட்டீன், இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற பல சத்துக்கள் நிறைந்துள்ளன. செரிமான ஆரோக்கியம். கோதுமையில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியம். கோதுமை இதய ஆரோக்கியத்தை இது நல்லது. எலும்பு ஆரோக்கியம். சில கோதுமை உணவுகள் எலும்புகளை வலுவாக வைக்க உதவுகின்றன. இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. கோதுமை, சப்பாத்தி மற்றும் அது சார்ந்த உணவுகள் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவும். எடை இழப்பு. உடல் எடையை குறைக்க கோதுமை அடிப்படையிலான உணவுகள் பலன் தரும் என்று கூறுகின்றனர். புற்றுநோய் தடுப்பு. கோதுமை உள்ள நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் இ புற்றுநோய் தடுப்புக்கு உதவும். பயன்பாடுகள். சப்பாத்தி என்பது கோதுமையின் பொதுவாக மற்றும் ஆரோக்கியமான பயனாகும். கஞ்சி. கோதுமை கஞ்சி அல்லது நொய் கஞ்சி காசினால் இழந்த பலத்தை மீண்டும் அசிடிட்டி மற்றும் அஜீரணம் போக்க உதவும். கோதுமை தவிடு. இது கோதுமை கர்னில் வலப்புற பகுதிக்கு. இதில் அதிக நார்ச்சத்து உள்ள மற்றும் இதை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். கோதுமை அல்லது கோதுமை அவல் வைட்டமின் இ மற்றும்
இப்போலோட் சத்துக்களை வழங்குகின்றன. ஓகேங்களா? நேயர்களே, கோதுமையில் வந்து கோதுமை கூழ் ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், கோதுமையில் செய்யக்கூடிய ரெசிபிகள் ஆகட்டும் என்ன நன்மைன்னு தெரிஞ்சிட்டிங்களா? அதனால் இந்த தானியத்தின் உணவுகளை அடிக்கடி பயன்படுத்தி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும்படி எங்கள் ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் கோதுமையை சாப்பிடுங்க, எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ இருந்து நன்றி அனைவருக்கும் வணக்கம். அப்படி சூப்பராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஸ்பெஷல் தயிர் செய்து நாங்களாம் கரைச்சிருக்கோம். ஓகேங்களா? தேங்காய் பாலை எடுத்து அதை வந்து தேங்காய் துருவி அரைச்சி வடிகட்டி அந்த பாலை எடுத்து அதுக்கப்புறம் எலுமிச்சை போட்டு 4 மணி நேரம் வச்சு தயிராக்கி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை வந்து இந்த கோதுமை களி கூட சேர்த்து தயிராக போட்டு கரைச்சி சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக வச்சுருக்கோம். அப்படியே நம்ம வெள்ளிகை ஊறுக போட்டு அருமையாக சாப்பிடலாம். இப்போ ஓகேங்களா? கோதுமை பூ குடிச்சிடலாம். டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம கோதுமை களி செஞ்சு தான் கூழாக கரைச்சிருக்கோம். இது கூட மாட்டு தயிர் ஊற்றாமல் தேங்காய் பால் தயிர் ஊற்றி கரைச்சிருக்கோம். டேஸ்ட்டே வித்தியாசமான டேஸ்ட்டுக்கு அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் நீங்களும் இதே போல் தேங்காய் எடுத்து பாலை தயிராக்கி இதுபோல் ராகி மாவு கூழுக்கோ கோதுமை மாவு கூழுக்கோ ஊற்றி கரைச்சி குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல் சொல்லுவோம். ஓகேங்களா? டேஸ்ட் உண்மையிலே சொன்னால் வேறு லெவலில் தான் இருக்குது. நீங்கள் செஞ்சு போட்டு கரைச்சி குடிச்சு பார்க்கும்போது தான் டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனி நவராத்திரி அன்றைக்கி தான் காலையில் செய்தோம். ஓகேங்களா? நவராத்திரி 11 நாள் பூஜை வந்து எல்லோரும் அருமையாக சூப்பராக கொண்டாடுங்க. ரொம்ப நல்லது. 11 நாளும் விரதம் இருந்து கண்டிப்பாக அந்த விரதம் இருந்து கண்டிப்பாக அது இந்த அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியங்கள் ஒரு நன்மைகள் ஏதாவது நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நவராத்திரி அம்மனுடைய அருள் அனைவருக்கும் மனசார வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருங்க. ஓகே காய்ஸ்.